நம்பர் சொன்னோம் அப்படின்னாக்கா அதை நீ வந்து மனசாலே யோசிச்சு அது 9ஆல வகுப்படுமா படாதா அப்படின்னு சொல்ல போற. இப்ப உதாரணத்துக்கு ஒரு நம்பர் வந்து 54ன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோ. 5 கூட்டல் 4 எவ்வளோ? 9. அப்ப அந்த எண்ணுடைய கூடுதல் 9ஆ இருந்தாக்கா அது 9ஆல வகுப்படும், அப்படி இல்லைனாக்கா வகுப்படாது. இப்ப ஆளாளுக்கு ஒரு நம்பர் கேட்கவா, யோசிச்சு சொல்றீங்களா? சொல்றியா? 81 வகுப்படுமா படாதா சொல்லு பார்க்கலாம். 81 மிஸ் வகுப்படும். எப்படி வகுப்படும்? 8 கூட்டல் 1 9. 8 கூட்டல் 1 9ன்னு வர்றதுனால வகுப்படும். அவன்கிட்ட கொடு பார்க்கலாம். 65 வகுப்படுமா படாதா? படாது. ஏன் வகுப்படாது? 11 மிஸ். 6 கூட்டல் 5 வந்து என்ன வருது? 11. 11 வருது. அதனால 65 வகுப்படாது. இவன்கிட்ட கொடு. 603 வகுப்படும் மிஸ். எப்படி? 6 கூட்டல் 3 9. 6 கூட்டல் 3 9. 5 நீ சொல்லு பார்க்கலாம். 7 கூட்டல் 5 12 வகுப்படாது மிஸ். 7 கூட்டல் 5 எவ்வளோ? 12. 12. அதனால வகுப்படாது. ஓகே. இப்ப ஒரு பெரிய நம்பரா உனக்கு சொல்லவா? ஓகே. 1161 வகுப்படுமா படாதா? வகுப்படும் மிஸ். எப்படி வகுப்படும்? 1 1 2 மிஸ். 2 கூட 6 சேர்த்தா 8 மிஸ். 8 கூட 1 கூட்டினா 9. 9. அப்ப அதோடைய கூடுதல் பெரிய நம்பரா இருந்தா கூட கூட்டி பார்த்து 9 வந்ததுனாக்கா 9ஆல வகுப்படும், இல்லைன்னா வகுப்படாதுன்னு ஈஸியா சொல்லிடலாமா நம்ம? ஓகே.